ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிடர் நேர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி நேர்களே, நீங்கள் இப்போ ஜென்ம சனியில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள் பொருளாதார வாழ்வாதாரம் எப்படின்னு பார்த்தலாம் வாங்க. 5 நிமிஷம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பொருளாதார வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாக்கியமாக சிறப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டாக்கா கட்டாக இருக்குமான்னு இருக்கும். ஓகேங்களா? மெயினாக உங்களுக்கு ப்ளஸ்ஸை என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் வேலை அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைனாலும் அதாவது பார்த்தீங்கன்னா அதிகார போஸ்ட்டு, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ராணுவ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா, ஒரு தீயணைப்பு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா வெற்றி நடை போடுவீங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் மேலும் பொறுப்புக்கு போவீங்க. புதுசாக உள்ளே போகிறவங்களும் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக போய் சிறப்பாக பேர்கள் பட்டத்தோடு சிறப்போடு செஞ்ச பாக்கியத்தோடு சிறப்பாக செயல்படுவீங்க. அப்போ உங்களோட ஜனனகால ஜாதகம் உங்கள் நல்ல ஒரு பாக்கியமாக நல்ல விதத்தில் கிரக நிலை நல்லா இருந்து இந்த கோச்சார பலன்னு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அது அப்படி நடக்கும், சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு அரசாங்கம் லோன் வாங்கி ஒரு தொழில் பண்ணுறது இதெல்லாம் நல்லா இருக்கும். அரசாங்க லோன் இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணால் சிறப்பாக கிடைச்சிரும். அப்போ அந்த காலகட்டங்கள் தொழில் அமையுமா சிறப்பாக தொழில் அமையும். ஓகேங்களா? அப்போ தாயோட சொத்துலாம் இந்த காலகட்டம் கிடைக்குமான்னு கிடைச்சிரும். அப்போ வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், நம்மளுக்கு ஒரு அளவுக்கு கனெக்டடாக இருக்குமான்னு கேட்டாங்கன்னாக்கா ஓரளவுக்கு மத்தியமாக கணக்கான ஒரு நிலை கிடைக்கும். அப்போ வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், அதான் வீடும் சரி வாசலும் வாகனமும் சரி வீடும் சரி வாகனம் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இப்போ அது ஒரு பிரச்சனை கேஸில் நிற்கிது அப்படின்னா அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டம் நம்மளுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்துரும். அப்போ அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மருத்துவ செலவு வரும். ஓகேங்களா? இப்போ அப்போ வந்து ஒரு மருத்துவராக இருக்கிறாரு, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனேசியான டிபார்ட்மெண்ட் இப்போ வேலையில் இருக்கிறாருனாக்கா அவருக்கு எதுவும் இந்த பாதிப்பு கொடுத்துறாது. இல்லைன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். அப்போட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா நல்லான்னு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகம் ஒரு நிலையான போக்கில் நிதானமான போக்கில் இருக்கும். அப்போ பூர்வீகத்தை பார்த்தீங்கன்னா சின்னதாக சண்டைகளும் சச்சரவும் இந்த மாதிரி பிரச்சனை வருமானு கேட்டால் வரும், சொல்லாமல் சொல்லிடலாம். அப்போ அந்த பூர்வீகத்தில் உள்ள சாப்பங்கள் இந்த சாப்பத்தீடுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் விட்டெல்லாம் வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும். அதுக்குண்டான பரிகார நிலையும் அதை சுத்தப்படுத்தக்கூடிய தெளிவு கொடுக்கும். அதை மட்டும் பார்த்து உங்களுக்கு உதாரணம் இந்த காலகட்டங்களில் அதை தெளிவுபடுத்திக்கலாம். அப்போ குலதெய்வர்கள் இந்த காலகட்டம் மத்தியமான நிலையில் இருக்குது. அப்போ குலதெய்வ அமைப்பு இதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா குலதெய்வ அமைப்பு பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு கணக்கான விதமாக இருக்குது. அப்போ புதுசாக குழந்தைங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுற போது இந்த காலகட்டங்களில் ஒரு பொறுத்து நிதானத்தோடு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த காலகட்டங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தால் அந்த காலகட்டங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ உங்கள் முயற்சிகள் தாமதமானாலும் கடைசி வெற்றி கொடுத்துரும். அப்போ சொந்தமாக தொழில் தொடங்குவீங்களா? கண்டிப்பாக தொழில் தொடங்குவீங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய் மாமா உறவோட பார்த்து காலகட்டங்கள் ஒரு மத்தியமான ஒரு நிதானமான போக்கில் தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து வாங்குறதுல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரவசூல் கரெக்டாக எழுதி வச்சுக்கிங்க. கண்டிப்பாக அதில் வாக்குவாதம் வரும், பேர்கள் கேடும். இது எப்படி நீங்கள் கேஷியாக இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து பயணம் பண்ணுங்க. பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க. இல்லை அது வந்து ஒரு சம்திங் வந்துடும். ஓகேங்களா? ரைட்டு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன மருத்துவ செலவுலாம் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். திருமண வாழ்க்கை எப்படின்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் ஒரு மத்தியமான நிலையில் இருக்கும். ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால் பார்த்து சூதானமாக இருங்க. அது திருமணம் பார்த்தா லேட் மேரேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன திருமணம். ஓகேங்களா? ஏதோ குறை அது ஹேண்டிகேப் இந்த மாதிரி உள்ள திருமணம்னு இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு ஒரு தடை தாமதம் நல்ல திருமணம் ஆகும். சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போ மூத்த சகோதரிகள் அவங்க அமைப்பில் வந்து காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான போக்கில் இருப்பாங்க, ஒரு நிதானமான போக்கில் இருப்பாங்க. நண்பர்களும் அதே மாதிரி நிதானமான சீரான போக்கில் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ வெளிநாடு போகிறது, ஊர் பயணிக்கிறது இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். ஓகேங்களா? ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போகிறது சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? பெரிய முதலீடு போட்ட தொழிலுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறது, பெரிய முதலீடு போட்ட ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி ஒரு இணக்கமாக அமைச்சிக்கிறது இதெல்லாம் காலகட்டங்களில் ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு ஜாதகம் ஒத்து வந்ததுன்னா இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ வெளியூர் பயணம், ரயில் பயணம், ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுறது, இரவு நேர பயணம் நம்ம இருக்குமான்னு கேட்டாக்க இருக்குதுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் இந்த மாதிரி விஷயம் நல்லா ஓரளவுக்கு சீராக இருக்கும்.
அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா கனவு கெட்ட கனவுல சின்னதாக வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ இல்லற வாழ்க்கை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காம எண்ணத்தை அதிகரிக்கும், அதை ஆசை போகத்தை அதிகரிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஓகேங்களா? ரெண்டு ஒரே மாதிரி தோணும் இல்லைங்க. சரி, டைம் ஆச்சு. நன்றி, வணக்கம்.